வீடியோஸ் இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா மொபைல் சார்ஜர் தான் நீங்க பார்க்க போறீங்க. சோ மொபைல் சார்ஜர்னா சாதாரண மொபைல் சார்ஜர் இல்ல, சோலார் மொபைல் சார்ஜர். சோ சூரிய சக்தியை வச்சு மொபைல் சார்ஜ் பண்றது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நிறைய பேர் மேக் பண்ணிருப்பாங்க சோலார் மொபைல் சார்ஜர். சோ இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் பேக்கெட்டில் வச்சு கூட கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ மணி பர்ஸு, ஹேண்ட் பேக்கு, ஸோ வந்து வெறும் ஸ்கூல் பேக்கு, காலேஜ் பேக்ஸில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி சோலார் மொபைல் சார்ஜரை வந்து எப்படி மேக் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணி நான் புரியாமல் வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி ஒரு சோலார் பேனல் எடுத்துக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து இது பையிங் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ சோலார் பேனல் பேக் சைடில் வந்து ஃப்ளெக்ஸை வச்சுட்டு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 ஒயரை வந்து சால்டர் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ்க்கு வந்து பிளாக்கு, ப்ளஸுக்கு வந்து ரெட்டு. ஸோ வந்து சோலார் பேனல் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காக மல்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். மல்டிமீட்டரை வந்து நம்ம சோலார் பேனலோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ மல்டிமீட்டரை வந்து 20ல் செட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு கரெக்டாக வந்து மல்டிமீட்டரில் இருக்க 2 ஒயரை வந்து சோலார் பேனலில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5.40க்கு மேலே வந்து உங்களுக்கு பவர் வருது. ஸோ கையை வச்சு மறைச்சா வந்து பவர் கம்மியாகும், கையை எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது சோலார் பேனலு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடியூல் யூஸ் பண்ண போகிறோம். DC to DC 5 volt கன்வெர்ட்டர் USB மாடியூல். இந்த மாடியூலை வந்து நம்ம சோலார் பேனலில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஹாட் க்ளூ கன்னை எடுத்து சோலார் பேனலுக்கு பேக் சைடில் வந்து நிறைய அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாடியூலோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக சோலார் பேனலில் வெயிலில் வைக்கும் போது பவர் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது டேரெக்டாக வந்து நம்ம ஃபோனுக்கு போச்சுன்னா ஃபோனு ப்ராப்ளம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஃப்ளக்சுவேஷன்லாம் வந்து ட்ரிம் பண்ணி வெறும் 5 volt நம்ம ஃபோனுக்கு கொடுக்கும். ஃப்ளெக்ஸை வந்து 2 ஒயர்லேயும் வச்சுட்டு ஸோ லைட்டாக வந்து சால்ட்ரிங் அயனை வந்து சால்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சோலார் பேனல்லையும் நம்ம அந்த DC to DC 5 volt கன்வெர்ட்டர் மாடியூலையும் வந்து சால்ட்ரு பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. மொபைல் சார்ஜிங் சோலார் பேனல் வந்து செமையாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து வாட்டர் ப்ரூஃப் டேப் வந்து ஒட்டிக்கிறோம். நீங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃப் டேப் தான் ஒட்டணும்னு கிடையாது, நார்மல் டேப் கூட ஒட்டிக்கலாம். ஸோ வாட்டர் ப்ரூஃப் டேப் ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை வந்து ரஃப் யூஸ் பண்ணுவோம், அதனால் அதுக்காக சொல்கிறேன். வாட்டர் ப்ரூஃபிங் டேப் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸஸாக இருக்க டேப்பெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மொபைலில் வந்து சார்ஜ் பண்ணி பார்க்கலாம், மொபைல் வந்து சார்ஜ் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ சோலார் பேனல் எடுத்தாச்சு, USB கேபிள் எடுத்தாச்சு, நெக்ஸ்ட்டு மொபைலும் எடுத்தாச்சு. இப்போ 3த்தையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மொபைலை வந்து கனெக்ட் பண்ணுறோம், அப்புறம் USB கேபிளை வந்து சோலாரோட கனெக்ட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து பக்காவாக ஏறிட்டுருக்கு, செமையாக ஒர்க் ஆகுது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து சோலார் பேனலில் வெயில் பட்டதும் சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிச்சு. இப்போ சோலார் பேனல்லேருந்து வெயிலில் வந்து நம்ம மறைச்சோன்னா சார்ஜ் கட் ஆகிடும். பார்த்திங்கன்னா கட் ஆகிடும், மறுபடியும் சார்ஜ் ஏறும், ஸோ மறுபடியும் கட் ஆகிடும். ஸோ வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ இது வந்து போர்ட்டபுளாக நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி பேக்கில் கூட வச்சுட்டு ஸோ ஜிப்பை இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வச்சிங்கன்னா சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கும். இந்த சோலார் மொபைல் சார்ஜரை வந்து நீங்கள் ஷர்ட் பேக்கெட்டில் வச்சு கூட கேரி பண்ணிக்கலாம், இல்லை பேண்ட்டு பேக்கெட்டில் கூட நீங்கள் கேரி பண்ணி எடுத்துக்கலாம், ஹேண்ட் பேக்லையும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ சின்ன பேக் எதுலனா கூட நீங்கள் ஈஸியாக வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.